இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் அனைவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். சங்கீதம் 100 முதல் 4 வசனங்கள். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சபையார் அமரவும். பாடவர் குழு இறைவணக்க பாடலை பாடும் பொழுது நாம் ஜெபம் நிலையில் இருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேளையிலே உம்மை துதிக்கவும் உம்மை போற்றவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அநேக காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தவும் இங்கு கூடி வந்திருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தலும். வர இயலாதவர்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் வர தடையாக இருக்கும் காரியங்களை அகற்றி வருகின்ற ஆராதனையிலே பங்கு பெற உதவி செய்யும். வர தாமதிப்பவர்களை சீக்கிரம் அழைத்து வாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையிலே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் இந்த வேளையிலே உம்மை மாத்திரமே நோக்கி உம்மையே துதித்து உம்மையே மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ செய்தியை கொண்டு வரும் தாசன் மூலம் எங்கள் மத்தியிலே பேசும். ஆராதனையை விட்டு செல்லும் பொழுது நாங்கள் வெறுமையாய் செல்லாமல் உமது வார்த்தைகளை சுமந்து செல்பவர்களாய் அதன்படி நடப்பவர்களாய் எங்களை மாற்றும். பாடகர் குழுவை ஆசீர்வதித்தருளும். அவர்களோடு நாங்கள் இணைந்து பாடும் பொழுது அங்கே உமது நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். PA சிஸ்டம் ஒழுங்கு செய்பவர்களையும் ஆசீர்வதியும். இந்த வேலையை உமக்கே கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். துதி கன மகிமையாகவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். இந்த வேளையிலே அட்வென்ட் காலங்களில் இருக்கிற 3ஆம் ஞாயிறுக்கான பகுதி மகிழ்ச்சி பிரகடனம்.
லூக்கா 1 அதிகாரம் 32-33 வசனங்கள். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். இந்த வேளையிலே 2 ஊதா மற்றும் ஒரு இளஞ்சிவப்பு நிற மெழுகுவர்த்தி கொளுத்தப்படும். நம்பிக்கை மற்றும் சமாதானத்தை குறிக்கும் 2 மெழுகுவர்த்திகளோடு மகிழ்ச்சியை குறிக்கும் மெழுகுவர்த்தியை இன்று கொளுத்துகிறோம். நம் இருதயம் அவருடைய வருகையின் மகிழ்ச்சியில் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஜெபம் செய்வோம். பிதாவே, உம்முடைய குமாரனின் மூலம் வருகிற நம்பிக்கை மற்றும் சமாதானத்தினால் கிடைக்கப் பெறுகிற மகிழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியின் காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்ற கிருபை புரியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே, ஆமேன். வேளை ஆராதனைக்கு ஆரம்பமாக தேவனுக்கு துதியுண்டாக ராஜன் தாவீதிலுள்ள என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திரையில் காணப்படும் பகுதியை நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் உண்மை உள்ளவர். கர்த்தர் தமது வார்த்தைகளிலெல்லாம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் உமது கையை திறந்து கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதியுள்ளவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுள்.
இந்த வேளையிலே தேவனை துதித்து ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். முதலாவது பாடல், நம்முடைய தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு பாலனாக வந்தவர். இந்த நினைவோடு முதலாம் பாடல், பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா இந்த பாடலை பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி சந்தோஷமா பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கேட்கவில்லை வைரத்தை, கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை அந்தஸ்தை கேட்கவில்லை உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கண்மலை மேல் நிறுத்திடுவார், கரம் பிடித்து நடத்தி
கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இரண்டாவது பாடல், மாசில்லாத தேவபுத்திரன் மானிடரானார். மனுக்குலத்தில் நம்மை மீட்பதற்காக மாசில்லாத தேவன் பாலகனாக பிறந்து நம்மை மீட்டெடுத்தார். தொடர்ந்த பாடலை பாடுவோம். மாசில்லாத தேவபுத்திரன். மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானாரே. ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. ஆசீர்வாதமே கனதேசாநீதமே. ஆசீர்வாதமே கனதேசாநீதமே. ஒரு காசினி மீததி நேச பிரகாசவேன் வசகிருபசன. ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. சத்திய வாசக சதா நித்திய தேசிக. சத்திய வாசக சதா நித்திய தேசிக. வளர்பெற்றை மூதனிலே கரிசித்து கண்ணியாஸ்திரி வில்லிலை. ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. ஐந்தரம் பூமியும் அதிசுந்தர நேமியும். ஐந்தரம் பூமியும் அதிசுந்தர நேமியும். தினம் ஐந்தொரு நாடினிலே திருமுந்தின மூன்றில் ஒன்றாகிய. ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய. மாசில்லா தேவபுத்திரன் மானிடனானார். ஜெய ஜெய.
அடுத்த பாடல் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான் கம் தோ லாங் எக்ஸ்பெக்டட் ஜீசஸ் அப்படிங்கிறதான பாடல். ரொம்ப சிம்பிளான ஒரு டியூன், அநேகம் பேருக்கு தெரிந்த பாடல். ஆண்டவருடைய கிருபை உன்னதத்திலிருந்து வெளிப்பட்டது, அவர் நமக்காக பாலகனாக வந்தார். அதை நம்ம எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். நாட் ஓன்லி எஸ் ஜஸ்ட் அ சைல்ட் பட் அஸ் அ கிங், அதையும் நம்ம நினைவு கூறணும். அவர் இடத்துல தொழுகிறோம், அவரை தொழுது கொள்கிறோம்ங்கிறத உண்மையாக உணர்ந்து இந்த பாடலை பாடுவோம். அமர்ந்திருந்தது பாடலை பாடலாம். Thou long expected Jesus, born to set thy people free from our fears and sins, release us. Let us find our rest in thee. Israel's strength and consolation, hope of all the earth thou art, dear desire of every nation, joy of every longing heart. Born thy people to deliver, born a child and yet a king, born to reign in us forever. Now thy gracious kingdom bring, by thine own eternal Spirit, rule in all our hearts alone. By thine all-sufficient merit, raise us to thy glorious throne. Can we just sing the last stanza one more time? He is sufficient, he is faithful, he is everlasting, he is with us, he has come down for us. அதை உணர்ந்தவர்களாக ரெண்டாவது ஸ்டான்ஸை மட்டும் ஒரு தடவை பாடுவோம். Born thy people to deliver, born a child and yet a king, born to reign in us forever. Now thy gracious kingdom bring, by thine own eternal Spirit, rule in all our hearts alone. By thine all-sufficient merit, raise us to thy glorious throne. இவ்வேளையிலும் ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்துக்காக முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன். இந்த உலகில்
கிருபையும் இரக்கமுள்ள நல்ல தேவனே கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரட்சகரே, எங்களை மீட்க வந்த ஆண்டவரே தேவரீர் உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, அன்பு பாராட்டுகிறவரே, எங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். மாறாத அன்புள்ளவரே உம்மை துதிக்கிறோம். நித்தியமாக இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமாய் இருப்பவரே உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, முடிவில்லாதவராய் என்றென்றுமாய் ஜீவிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆனந்தத்தின் தைலமே உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்மை ஆராதிக்கின்றோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் ஒன்று கூடி நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தருணத்திற்காக, இந்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இங்கே எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமானது எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை வழி நடத்துகிற உம்முடைய தயவுக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தேவரீர் எங்களுடைய நிலையை நீர் நன்கு அறிந்து, ஆண்டவரே, எங்களால் எங்களை மீட்டுக்கொள்ள முடியாது என்பதை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் நாங்களோ எங்களால் எங்களை மீட்டுக்கொள்ள முடியும் என்று தவறான வழிகளை அநேக காரியங்களை நாங்கள் செய்து உம்மை விட்டு இன்னும் விலகி போகிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாமல், ஆண்டவரே, உம்முடைய அன்பானது உண்மையாயிருந்து தேவரீர் எங்களை மீட்டெடுக்கும்படியாக உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவினால நாங்கள் மீட்கப்பட்டோம் என்பதை நாங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே, இந்த புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களோடு இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி. ஆவியானவருடைய வழி நடத்துதலே தேவரீர் நாங்கள் நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும். அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையினை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக தேவரீர் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் உம்முடைய வழியிலே நீர் வழி நடத்தியருளும். நாங்களும் ஆடுகளாக உம்மையே நாங்கள் பின்பற்றி வருகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய சித்தமானது எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்தின் வாழ்க்கையிலும், இந்த திருச்சபையின் வாழ்க்கையிலும் நடைபெற ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் வழி நடத்தியருளும். ஆண்டவரே, இந்த திருச்சபையில் இருக்கின்ற சிறு பிள்ளைகள், வாலிபர், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் யாவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டு வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் காக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக தேவரீர் இந்த விடுமுறை நாட்களிலே அநேகர் பிரயாணம் செய்கிறார்கள். ஆண்டவரே, பிரயாணம் செய்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவருடனும் உடைய கிருபை தயவு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். போகிற இடத்திலும் தங்கியிருக்கிற இடத்திலும் சுகபலத்தோடு இருந்து நல்லபடியாக திரும்ப கிருபை செய்தருளும். போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்தருளும். ஆண்டவரே, நீரே இவர்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் நிலைத்திருக்க ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலும் நன்றி துதி ஸ்தோத்திரங்களோடு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய துதி ஸ்தோத்திரங்களையும் இடத்துல நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆம் சுவாமி, ஒவ்வொருவருடைய ஜபங்களையும் கேட்டு ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. பதில் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய இயக்கங்கள் எல்லாவற்றையும் காண்கின்ற தேவனாயிருந்து தேவரீர் எங்களை வழி நடத்துகிறீரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்கு நாங்கள் எல்லா விதத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கின்றோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்துல வருகிறோம். மேடம் உஷா பெண்ணினாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் அக்லியா அயன்காக நன்றி செலுத்துகிறோம். மாஸ்டர் லேமில் தாஸ்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ஸஸ் எஸ்தர் ரூபி கிறிஸ்டல் அண்ட் தாமஸ்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் ஷஜிலாக்காக நன்றி செலுத்துகிறோம். திமோத்தி ஆனந்த் மோசஸ்காக நன்றி செலுத்துகிறோம்.
திருமதி பிரணிதா பிரபுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி. இவர்கள் ஆண்டவரே உம்முடைய மிகுந்த கிருபையில இவர்களை நீர் வழி நடத்தின தயவுக்காக நன்றி. தொடர்ந்து இவர்களை நீர் வழி நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பிள்ளைகள் ஆண்டவரே உம்மையே எல்லாவற்றிலும் சார்ந்திருக்கவும் உம்மிலே இவர்கள் நிலைத்திருக்கும்படியாக இவர்களை உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் வைத்தருளும். நீர் வைத்து காக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற தம்பதியர்க்காகவும் இடத்துல வருகிறோம். மிஸ்டர் ஜேம்ஸ் ராஜேஷ் பிரசன்னகுமார், மிஸ்ஸஸ் மேரி சார்லட் ஜேம்ஸ் ராஜேஷ்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்டர் அனிஷ் ஜெனித் சுகந்தராஜன், மிஸ்ஸஸ் அஷிதா பிரியா தாமஸ்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரையும் நீர் ஆசீர்வதித்து இம்மட்டுமாக இவர்களை வழி நடத்தின கிருபைக்காக நன்றி. இவர்களை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். இவர்கள் உம்மிலே எல்லாவற்றிலும் சார்ந்திருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்து நீர் இவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த குடும்பத்தை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நடத்த இவர்களை தொடர்ந்து நீர் வழி நடத்தியருளும். நீர் காத்துக்கொள்ளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அதே வேளையிலே ஜபத்தோடு ஆண்டவரே விண்ணப்பங்களோடு தேவரீர் கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். எங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்குமா என்ற ஆவலோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். இவர்களுடைய ஜப விண்ணப்பங்களோடு ஆண்டவரே உம்முடைய பாதத்தண்டிலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஜபத்தையும் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜப விண்ணப்பங்களை ஆண்டவரே நீர் கேட்கின்றீர். இந்த ஜப விண்ணப்பங்களை உம்முடைய நேரத்திலே நீர் பதில் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். காக்கின்ற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் என்பதை விசுவாசித்து எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் உடைய பாத தண்டையிலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, மாற்றங்களை நீர் கொண்டு வாரும். நீர் வழி நடத்தியருளும். உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, வேளையிலே சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக உம்மிடத்திலே தொடர்ந்து வருகிறோம். தேவரீர் உம்முடைய காயப்பட்ட கரமானது தேவரீர் இவர்களை தொட்டு இவர்களுக்கு வேண்டிய பரிபூரண சுகத்தின் பலத்தையும் நீ தாரும், ஆசீர்வதியும். அம்மா சகாதேவிக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சிகிச்சை யாவும் நல்லபடியாக முடிய நீர் செய்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து அவர்களோடு இருந்து அடுத்த சிகிச்சைக்காகவும் அவர்களை நீர் ஆயத்தப்படுத்தி காத்துக்கொள்ளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் அவர்களோடு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வேளையிலே இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாநாட்டினை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் போதகர்களையும் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சபையினரையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, நாங்கள் யாவரும் உமக்கென்ற சாட்சிகளாய் ஜீவிக்க கிருபை செய்தருளும். சிங்கப்பூர் தேசத்தை தொடர்ந்து நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி. தேசத்தை ஆட்கொள்ளும், தேசத்தின் தலைவர்களை நீர் ஆட்கொள்ளும், வழி நடத்தியருளும். உலக நாடுகளுக்காக உம்மிடத்திலே தொடர்ந்து வருகிறோம். இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்பட்ட தேசங்கள், இதில் பாதிக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இவர்களுடைய தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, பயத்தில் இருக்கிறவர்களுடைய பயங்கள் நீங்கவும், ஆண்டவரே இவர்களுடைய உடைமைகள் கிடைக்கவும், ஆண்டவரே இழந்தவைகள் இவர்கள் பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே இவர்களுடைய வாழ்க்கையை நீர் சீர் அமைத்தருளும். ஆண்டவரே, இதற்காக பொறுப்புகளிலே இருப்பவர்கள் ஆண்டவரே உண்மையோடு இருந்து இவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒவ்வொன்றையும் செய்ய கிருபை செய்தருளும். உள்நாட்டு போர் போன்ற காரியங்கள், சண்டைகள், இனக்கலவரங்கள், மத கலவரங்கள், மொழி கலவரங்கள், கலாச்சாரத்தின் கலவரங்கள், குடும்பங்களுக்குள்ளாக இருக்கின்ற போராட்டங்கள் எல்லாவற்றுக்காக இடத்துல வருகிறோம். தேவரீர் பிசாசானவன் கொண்டு வருகிற பிரிவினைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அவனுடைய காரியங்கள் எதுவும் வாய்க்காமற் போக கிருபை செய்தருளும். நீர் ஆளுகை செய்யும். ஆம் ஆண்டவரே, அதற்காகவே சமாதான பிரபுவாக நீர் வந்து நன்றி செலுத்துகிறோம். சமாதான பிரபு எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் என்றென்றுமாய் ஜீவிக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். சமாதான பிரபு எங்களுடைய குடும்பங்களிலும் நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். சமாதான பிரபு சபைகளிலே நீர் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். சமாதான பிரபு உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீர் ஆளுகை செய்யும். தேவரீர் உம்முடைய நாமம் கர்த்தாவே என்றும் என்றுமாய் மகிமைப்படட்டும். உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமேன். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இந்த வேளையிலே கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நாம் செலுத்துவோம். காணிக்கை பாடலாக பெத்தலையில் பிறந்தவரே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். காணிக்கைக்காக நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக உமது சமூகத்துக்களாக வருகிறோமப்பா. இந்த வேளையிலே நாங்கள் உமக்கென்று கொடுக்கும் எங்களுடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும். இந்த காணிக்கை கொடுக்கும் ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதித்தருளும் அப்பா. இந்த காணிக்கையின் மூலம் உமது ஊழியங்கள் வளரவும், தேவராஜ்யம் பெருகவும், தேவையுள்ளவர்கள் பயன்படவும் நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கு வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம்
59ஆம் அதிகாரம் வசனம் 16 முதல் 21 வரை. Today's scripture reading is taken from the book of Isaiah, chapter 59, verse 16 to 21. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து இரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். கிரியைகளுக்கு தக்க பலனை அளிப்பார். தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரிக்கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் அமரவும். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்க இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. கர்த்தர் அடியேனை மறைத்து நீர் உம்முடைய பிள்ளைகளோடு தனிப்பட்ட முறையிலே பேச வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளோட இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. காலையில் நானும் பாஸ்ட்டும் பேசியிருந்தேன், என்ன ரொம்ப அட்டண்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு. எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு, பாஸ்ட்டு வந்துடுவாங்க அப்படின்னாரு. அதனால் சந்தோஷமாக எல்லோரும் இங்கே கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்குரிய ஆயத்தங்களையும் பண்ணி கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு இந்த பகுதி எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் நமக்கு ஒரு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் அதே சமயத்தில் நாம் இந்த கிறிஸ்மஸ் காலங்களை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த பகுதியை நாம் கொஞ்சம் பார்க்கணுன்னா இன்ட்ரடக்ஷனில் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இதை முக்கியமாக 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று நாம் பார்க்குறோம். இது கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டதாக மொத்தம் 2725 வருஷம் முன்னாடி சொல்லப்பட்டது. நாம் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தீர்க்க தரிசன நிறைவேறுதலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ இதை பார்க்கும்போது 3 பிரிவுகளாக மீட்பரின் பிறப்பு என்று நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் மீட்பரின் பிறப்பு, டிவைன் சன், அப்புறம் சஃபரிங் சர்வன்ட் என்று 3 பகுதிகளாக இதை நாம் பிரிக்கலாம். இங்கே நம்ம இங்கே பார்க்கும்போது 1லேருந்து 35 ஒரு ப்ரொஃபெட்டிக், அதாவது தீர்க்க தரிசனம் என்ன அவங்களுக்கு நடக்க போகுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதவர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத 1லேருந்து 35 பகுதியிலையும், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் செக்ஷன், அதாவது இந்த ராஜாக்களுக்கிடையே எப்படி மாறுதல்கள் வரப்போகிறது, ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற கர்த்தர் அப்படின்றதையும் நம்ம 36லேருந்து 39 பார்க்குறோம். நம்ம வாசிக்கேட்ட பகுதி இந்த ப்ரொஃபெட்டிக் பிளஸிங் சாப்டரில் இருக்குது, 40லேருந்து 66. கர்த்தரை பொறுத்தவரை, நம்முடைய ஆண்டவரை பொறுத்தவரை எதுவும் முடிவில்லை இல்லையா? அவர் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார், அவரை சரிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு தண்டிப்பு அப்படின்றது முடிவு கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு? மீட்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்குறோம். இந்த பகுதியை பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் இதை 3 கேள்விகளோடு இதை ஆரம்பிக்க நான் விரும்புகிறேன். என்னென்ன கேள்வி அப்படின்னா, முதலாவது, நமக்கு ஏன் மீட்பரும் தேவை? நமக்கு ஏன் மீட்பரும் தேவை? Why do we need redemption and redeemer?
அது முதலாவது. ரெண்டாவது, மீட்பினால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன? இந்த மீட்பினால் பெற்றுக்கொண்டு பேசிக்கிட்டே இருக்கோம், நிறைய கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த மீட்பினால் என்ன பெற்றுக்கொண்டோம்? அடுத்து மூணாவது, ரட்சிப்பின் நன்மைகளை நாம் அறிந்திருக்கிறோமா? ரட்சிக்கப்பட்ட நாம், அவருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்ட நாம் ரட்சிப்பின் நன்மைகளை அறிந்திருக்கிறோமா? அவற்றை அனுபவிக்கிறோமா என்பது தான் அடுத்து மூன்று. இந்த மூன்று கேள்விகளின் அடிப்படையில் தான் இன்றைய வேதாகம பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கும்போது நமக்கு ஏன் மீட்பர் அன்று மீட்பும் தேவை அப்படின்னு நம்ம பார்க்கமோன்னா, நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் சிலவற்றை இழந்திருக்கிறோம். எதையெல்லாம் இழந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாவத்தால் கரைப்பட்ட கடவுளின் சாயலை இழந்தோம். பாவத்தால் கரைப்பட்டு கடவுளின் சாயலை இழந்தோம். கடவுளுடனான சரியான உறவை இழந்தோம். அவரோட எப்போது பேசிகிட்டு இருக்க, அவர் ஒரு மனுஷனை பார்த்து பேசிகிட்டு இருக்க அந்த அருமையான உறவை இழந்து போனோம். நித்திய ஜீவனை, மரணமில்லாத பெருவாழ்வை இழந்து போனோம். ஆனந்தமான பூமிக்குரிய வாழ்வை இழந்து போனோம். ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் அருமையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, நம்ம என்ன செஞ்சோம்? அதை இழந்து போனோம். மனுக்குலம் கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்டது, பாவத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டது. ஆன்மீக ரீதியாக நாம் எல்லாரும் ஸ்பிரிச்சுவலி டெட், இறந்து விட்டோம். தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலைக்கு சென்று விட்டதுனால தான் நமக்கு மீட்பு தேவை, மீட்பர் தேவை. அல்லேலூயா. அப்போ மீட்பரும் மீட்பும் தேவையா அப்படின்னு நம்ம சொன்னோன்னா, கேட்டோம்னா கேள்வி, அப்போ அதற்கு என்ன அர்த்தம்? மீட்பரும் மீட்பும் இல்லாமல் நாம் திரும்பி கர்த்தரோட சரியான உறவுக்குள்ளே செல்ல முடியாது, நாம் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ மீட்பரும் மீட்பும் தேவை. சரி, அடுத்து நம்ம பார்க்குறோம், இந்த ரெடிமர் அப்படின்ற தலைப்பு நமக்கு இந்த தியான பகுதியாக கொடுக்கப்பட்ட ரெடிமர் அப்படின்ற பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறனால, அது ரெடிமர்னா என்ன அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ரெடிமர்னா என்ன? மீட்பர் என்றால் என்ன? எபிரேய மொழியில் மீட்பர் என்றால் கோயல் என்பதின் பொருள். அது என்னன்னா, உறவின் மீட்பு, குடும்ப மீட்பர் என்ற அர்த்தம். நம்ம பார்க்குறோம், என்னாகமத்தில் பார்க்குறோம், மற்ற பழைய புத்தகங்களை எல்லாம் பார்க்கும்போது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்க்கும்போது, அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்ட உறவினரை திரும்ப வாங்குவது. ரூத்தில் பார்க்குறோம் இல்லையா, அடிமைத்தனத்துக்கு விற்கப்பட்டவங்கள திரும்ப வாங்கி கொள்வது. அப்புறம் இழந்த சொத்தை மீட்டெடுக்கிறது. உதவியற்ற குடும்ப உறவினரை காப்பாற்றுவது. அவங்க ஏதாவது கடன் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது தேவைன்னா அதை காப்பாற்றுவது. குடும்ப வம்சாவளியை காப்பாற்றுவது அப்படின்னு பார்க்குறோம். இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ ஆண்டவர் வெறும் கருணையின் அடிப்படையில் மாத்திரம் நம்மை மீட்டு கொள்ளவில்லை, உடன்படிக்கையின் அடிப்படையிலே நம்மை மீட்டுக்கொள்கிறார். அப்படின்னா என்ன உடன்படிக்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோட என்ன இருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? யாராவது நமக்குள்ளே என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் நம்மளோட? ஏன் அவர் மனுஷனுக்காக மீட்பராக வர வேண்டும்? என்ன உடன்படிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனிசிஸ் 12:3 ஆல் த பீப்புள் ஆன் தி எர்த் வில் பி பிளஸ்ட் த்ரூ யூ அப்படின்னு யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? ஆபிரஹாமுக்கு கொடுத்துருக்கிறாருல. ஆபிரஹாமிக் கவனன்ட்ல என்ன கொடுத்துருக்கிறாரு? ஆல் த பிளஸிங்ஸ், ஆல் த பீப்புள் ஆன் தி எர்த் வில் பி பிளஸ்ட் த்ரூ யூ அப்படின்ற ஆபிரஹாமுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த கவனன்ட்டை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் என்ன செய்யணும்? மீட்பராக வரணும். அவர் வெறும் ஒரு கருணையின் அடிப்படையில் மாத்திரமல்ல, உறவின் அடிப்படையிலே மீட்பராக வந்தார். அதான் நம்ம இந்த பகுதியில் மீட்பர் என்ற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இங்கே பார்க்கும்போது, ஏன் கர்த்தர், வேற யாரும் வரக்கூடாதா? வேற யாரையும் அனுப்பக்கூடாதா? ஏன் கர்த்தரே மீட்பராக வர வேண்டும் என்று நம்ம அடுத்த கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஏன் கர்த்தர் வரணும்? வேற யாராவது அதை வைக்கக்கூடாது? அப்போ அதுக்குரிய பதில் தான் வசனம் 16 சொல்லுது, ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய பொய்யுமே அவருக்கு ரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. அப்போ நோபடி, யாருமே இல்லைன்றதை கர்த்தர் பார்க்குறாரு. அப்போ கர்த்தரே என்ன செய்கிறாரு? மீட்பராக வருகிறார் என்று பார்க்குறோம். சரி, இங்கே நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில் 20வது வசனத்தில், மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ சீயோனுக்கும் யாக்கோபின் மீறுதல்களை விட்டு, அப்போ யாக்கோபு என்பது யார்? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ இது ஒன்லி இஸ்ரவேல் மக்களுக்கு தானா அல்லது நமக்கா என்ற கேள்வி எடுத்திருக்குள்ள இது வாசிக்கும் போது இது இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமா, நமக்கா? அப்போ யாக்கோபு மாத்திரமா ஆபிரகாமின் சந்ததி, இஸ்ரவேல் குடும்பத்தார் மாத்திரமா ஆபிரகாமின் சந்ததி? இதை நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்குரிய பதில் எங்கே இருக்குது? யாராவது
கலேஷியன்ஸில் வாசிக்கிறோம் 15:5 எடுத்தவர்கள் 15:6 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று பார்க்கிறோம். அதே மாதிரி கலேஷியன்ஸ் சாப்டர் 6:6-7 வாசிக்கிறோம். யாராவது ஒருத்தர் அதை வாசிக்கலாம். Galatians 3:6-7. அது 6:7 என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதியாரை நீதிமான்களாக்குவார் என்று வேதம் முன்பாக கண்டு உனக்குள் சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. அல்லேலூயா. அப்போ யாரெல்லாம் விசுவாசத்தை மார்க்கத்தாரோ அவங்கெல்லாம் யார்? அப்போ நீங்களும் நானும் யார்? அப்போ இதில் சொல்லப்பட்ட வசனம் யாக்கோபின் சந்ததி என்பது யாருக்காக குறிக்கப்படுகிறது என்றால் விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் என்று நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக இங்கே பார்க்குறோம் இந்த கேள்வி. இந்த பகுதியில் நான் கேட்ட பகுதியில் 59:20 யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 59:20. அப்போ இது அவரோட முதலாவது வருகையா ரெண்டாவது வருகையா என்றதில் நிறைய ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஆனால் ஜான் வெஸ்லி இதை பற்றி என்ன சொல்கிறார்னா, வெஸ்லி கிளியர்லி அப்ளைஸ் இந்த ஐசையா 5:59-20 ஃபர்ஸ்ட் கம்மிங் சொல்கிறாரு. அதை எதோடு ஒப்பிடுறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதற்குரிய ஒப்பான வசனம் புதிய ஏற்பாட்டில் இதுக்குரிய ஒப்பான வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 11:26-27 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 11:26-27. அல்லேலூயா. வெஸ்லி எப்போது எப்படி இன்டர்பிரட் பண்ணுவார்னா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை வச்சு நியூ டெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டார், நியூ டெஸ்ட்மெண்ட்டை வச்சு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவார். அப்போ அவரோட வெஸ்லியன் அந்த தியாலஜி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவரோட செர்மன்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை இன்டர்பிரட் பண்ணுவார். அது மாதிரி பார்க்கும்போது இது அவருடைய முதலாம் வருகையை குறிக்கிறது என்று ரொம்ப தெளிவாக சொல்லப்படுகிறது. இது அவரோட கிறிஸ்துவோட முதலாம் வருகையை பற்றி தான் பேசுகிறது என்று நாம் பார்க்குறோம். அப்போ நாம் இதை எப்படி எடுத்துக்கிறோம் என்றாலும் இது நம்முடைய முதலாம் வருகையை, கிறிஸ்துவுடைய முதலாம் வருகையை குறிக்கிறது. அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நமக்கு இந்த டெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே அடுத்து நம்ம பார்க்கும்போது வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் என்று பார்க்குறோம். அப்போ இந்த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்? இந்த மீட்பினுடைய நமக்கு கிடைத்த நன்மைகள், நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன? என்ன யாராவது சொல்ல முடியுமா? ஏதாவது ஒன்று, வாலிப பிள்ளைங்க, தம்பி தங்கைகள். மீட்பினால் நமக்கு என்ன கிடச்சிச்சு? அப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம், அப்பா என்ன வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிவிடுவீங்க, நேரம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கிடச்சிச்சு? பாவம், மரணம் மற்றும் சாத்தானினிடந்து விடுதலை. பாவம், மரணம் மற்றும் சாத்தானினிடமிருந்து விடுதலைன்னு பார்க்குறோம். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நம்ம எதெல்லாம் இழந்தோன்னு பார்த்தோம்ல, அப்போ அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பெற்றுக்கொண்டோம் என்று பார்க்குறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மக்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா? இப்போ கிருபையினாலே கிருபை தான். ஆனால் அது எதை கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொள்ள. மீட்பர் அனைவருக்கும் விலை கிரயம் செலுத்தி மீட்பை பெற்று தந்து விட்டார், எல்லாருக்கும், ஃபார் த எவ்ரிபடி. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? அது எனக்குன்னு சொல்லி விசுவாசிக்கணும். அப்போ மீட்பு உலக மக்கள் அனைவருக்கும் பொது இல்லையா? கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரமா மீட்பு? இப்போ உலக மக்கள் அனைவருக்கும் பொது என்று பார்க்கிறோம். சரி,
அப்போ ரெடீமர் ரிடம்ஷனை உலக மக்கள் எல்லாருக்கும் பெற்று தந்து விட்டார். அப்போ அந்த ரிடம்ஷனால் உங்களுக்கு எனக்கு கிடைச்ச பயன் என்ன அப்படின்னா, பாவத்திலிருந்து விடுதலை, அப்புறம் சாவிலிருந்து விடுதலை, அப்புறம் பிசாசினுடைய கோரப்பிடியிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், the son of man came to give his life as a ransom for many. அப்போ எல்லாருக்காகவும் என்று நாம் பார்க்குறோம். அடுத்ததாக இங்கே பார்க்குறோம், இதை பார்க்கும் போதே அடுத்தது நம்ம எங்கே வந்துடணும், வாட் இஸ் சால்வேஷன். நம்ம மூணாவது கேள்வி கேட்டோமா, அப்போ சால்வேஷன் என்ன, ரிடம்ஷன் என்னன்னு பார்த்தோம். அப்போ சால்வேஷன் என்ன, ரிடம்ஷனுக்கும் சால்வேஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? அப்போ ரிடம்ஷன்றது என்னென்னா, ஹீ பெய்ட் த ப்ரைஸ். அவர் என்ன செஞ்சிட்டாரு, பாவத்திற்குரிய எல்லாருக்குரிய தண்டனையை ஹீ பெய்ட் த ப்ரைஸ். அந்த ப்ரைஸ்னால நமக்கு கிடைக்குதுல, அவர் பே பண்ணி, நம்ம அப்பா அம்மா ஏதாவது உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்களா, அவரு பே பண்ணிட்டாரு. அதற்குரிய கிஃப்ட் யாருக்கு? எனக்கு இல்லையா? அப்போ சால்வேஷன்றது எது? மீட்பு, ரட்சிப்புன்றது என்னது? எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. அப்போ மீட்புக்கான அந்த கிரயத்தை முழுவதும் செலுத்தி விட்டார். அப்போ செலுத்தினதுக்கு அப்புறம் அதுலேருந்து கிடைக்குது இல்லை பெனிஃபிட்ஸ், அதுதான் என்னது? ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு ரெண்டு வார்த்தையை நம்ம எப்போது கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம்ல, மீட்பு ரட்சிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே நம்ம பார்த்து ஜான் வெஸ்லி இது எப்படி சொல்கிறாரு? ஜான் வெஸ்லி டிஸ்கிரைப் சால்வேஷன் as the personal application of redemption by the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக அது என்னது, என்னுடைய வாழ்க்கையில் நான் அபியாசப்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டியது என்று நாம் பார்க்கிறோம். salvation is received by faith. salvation is free for all and free in all, received by faith alone. இதெல்லாம் அவரோட செர்மன்லேருந்து நான் கோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வெஸ்லி வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் திஸ். பை salvation I mean not barely deliverance from the hell but restoration of the soul to primitive health. அப்படின்னா என்னென்னா, நம்ம பழசில் என்னென்ன இழந்து போனோமோ, ஏதேன் தோட்டத்தில் எதெல்லாம் இழந்து போனோமோ அது எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டதாக அர்த்தம். அப்போ நம்ம அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேனோ, அப்பொழுது மீட்பர் எனக்காக சம்பாதித்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குரியதாக மாறிவிட்டது என்பது தான் சால்வேஷன். அப்போ ரட்சிப்பு என்பது மீட்பருடைய அந்த மீட்பின் திட்டத்தில் அவர் தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய மாம்சத்தையும் பிற்க கொடுத்து ஜீவனை கொடுத்து வாங்கி கொடுத்த சம்பாத்தியத்தோட பலனை தான் நீங்களும் நானும் அனுபவிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், அடுத்ததாக சால்வேஷனில் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ரிடம்ஷன்றது கேவ் ஹிம்செல்ஃப் ஃபார் அஸ் த ப்ரைஸ், பியூரிஃபை a people the result. ரிடம்ஷன்றது ஜீசஸ் பெய்ட் த ப்ரைஸ், we receive the benefit of the price. அடுத்தது ஒன்று சொல்லணும்னா, கிரைஸ்ட் ஒர்க் ஃபார் அஸ், கிரைஸ்ட் ஒர்க் இன் அஸ். அப்போ இந்த சால்வேஷனுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது நமக்குள்ள? என்ன நடக்குது? யாராவது ஒருத்தர் பரிசுத்தமாகுதல் நடக்கிறது. அப்படின்னா நீங்கள் நானும் பரிசுத்தமானா இல்லையா? அடுத்த கேள்வி. ஆஃப்கோர்ஸ். ஏன்? அவரோட ரத்தம் அதுக்குரிய பேமெண்ட் அவர் என்ன செஞ்சிட்டாரு? ஃபுல்லாக பே பண்ணிட்டாரு. நீங்கள் நானும் பரிசுத்தவான் தான். ஆனால் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செஞ்சுட்டு இருக்காரு? பரிசுத்தமாக்குதல் என்ற அந்த பயணத்திலே நடத்தி கொண்டுள்ளார். அப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸை கொண்டாடும் போது இது பேசிக்கான திங் இல்லையா? இது பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம அப்போ ரிடம்ஷன்னா என்ன, ரெடிமர் தேவையா, அப்போ சால்வேஷன்னா என்ன, ரிடம்ஷனுக்கும் சால்வேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நம்ம பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? இதை கட்டாயம் தெரிஞ்சுக்கோ. அப்போ நமக்கு என்ன பெனிஃபிட் ரெடம்ஷன்னால, ரெடிமர்னால? சால்வேஷனால் என்னென்ன பெற்றுக்கொள்கிறோம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், சால்வேஷனில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை இங்கே நம்ம கட்டாயம் சொல்லி ஆகணும். நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், லைஃப் லாங் கேரண்டியா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ரட்சிப்பு லைஃப் லாங் கேரண்டியா? எஸ், அஃப்கோர்ஸ், அன்டில் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடாத வரைக்கும். அதுதான் பார்க்குறோம். விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? அதை யாராவது சொல்ல முடியுமா? 1 தீமோத்தேயின் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம்னா, விசுவாச கப்பல் சேதப்படுத்தாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ விசுவாசம் நம்ம கிடைச்சிருக்க இந்த சால்வேஷன் எதன் அடிப்படையில் கிடைச்சிருக்கு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அப்போ இந்த விசுவாசத்தில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு எது கேரண்டி? சால்வேஷன் கேரண்டி. அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் சால்வேஷனில். அடுத்ததாக சரி, ரிடம்ஷனில் என்னன்னு பார்த்தோம். ரிடம்ஷனில் நமக்கு என்ன கிடச்சிச்சு? 3 காரியம் கிடச்சிச்சு. என்னென்ன கிடச்சிச்சு? யாராவது
பாவம், விடுதலை, அப்புறம் சாத்தான்லேருந்து விடுதலை, மரணத்துலேருந்து விடுதலை இல்லையா? அப்போ இங்கே சரி, அப்போ சால்வேஷனில் என்ன நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? அப்போ நம்ம அங்கே விடுதலை கொடுத்துட்டாரு, அதை நம்ம விசுவாசத்தினாலே சால்வேஷனில் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அப்போ ரட்சிப்பினுடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே என்ன பார்க்குறோம்? ஜஸ்டிஃபிகேஷன். என்ன கிடைக்குது? நம்ம நீதிமானாக்க மாறப்பட்டோம் இல்லையா? நம்ம என்னைக்கு அவரை ரட்சகர்னு ஏற்றுக்கிட்டோமா, நம்ம வச்சுருக்கோம் ஒரு $1 million எல்லா கிரெடிட் பாவத்தோட இதை ஒரு டாலர் அண்ட் சென்ஸ் வேல்யூவில் சொன்னால் $1 million இருக்குன்னா நம்மளோட கிரெடிட் அக்கௌண்ட் என்ன ஆகிடுது? இமீடியட்டாக அவரை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய ரத்தம், மரணம் எல்லாம் எனக்காக தான் நான் சொல்லும் போது என்ன மாறிடுது? வி ஆர் இன் ப்ளஸில் வந்துடுறோம் இல்லையா? நம்ம என்ன ஆகிடுறோம்? பீஸ் வித் காட், ஸோ தட் வி ஆர் கெட்டிங் த பீஸ் ஆஃப் த காட். அப்புறம் அவரோட சொந்த குமாரத்திகளாக நம்ம மாறுறோம். நம்ம புதிதாக பிறந்த அனுபவத்திற்குள்ளே வருகிறோம். அப்படின்னா என்ன புதிதாக பிறந்த? ஆர் யூ ரீபார்ன் அகெயின் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் அந்த மேட்ரிமோனி இதெல்லாம் விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அடுத்த பிள்ளைங்களுக்கு இது பார்க்க வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம் இல்லையா? அப்போ ஆர் யூ ரீபார்ன் அகெயின் கேட்டிருக்காங்களா இல்லையா? இப்போ இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஆர் யூ ரீபார்ன் அகெயின்? அந்த மகிழ்ச்சியை தான் நாம் கிறிஸ்மஸில் கொண்டாடுறோம் இல்லையா? கிறிஸ்மஸோட கொண்டாட்டம் எதை நம்ம திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும்னா அது ரீபார்ன், அப்புறம் அஷூரன்ஸ், கான்ஃபிடன்ஸ் இன் சால்வேஷன், சான்டிஃபிகேஷன். நான் ஏற்கனவே சொன்னாப்புல அந்த சான்டிஃபிகேஷன் ப்ராசஸ் நமக்குள்ளே நடந்து கொண்டு, இதுதான் ரட்சிப்பினுடைய பயன் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ரட்சிப்பு மீட்பரால் தான் நமக்கு கிடைத்துள்ளது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்புறம் பார்த்தோன்னா லவ் ஆஃப் காட், நமக்கு கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், எனக்குள்ளே அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, நான் பிறரை நேசிக்க என்னால் முடியுது. முன்னாடி மாதிரி கிடையாது, நான் பிறரை என்னால் நேசிக்க முடியுது, என்னை வெறுக்கிறவங்களையும் என்னால் நேசிக்க முடியும். ஜாய் இன் த ஹோலி ஸ்பிரிட், ஸ்பிரிச்சுவல் ஜாய். அப்போ பரிசுத்த ஆவியினால் நமக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு சந்தோஷம் எப்பொழுது இருக்குது. டெலிவரன்ஸ் ஃப்ரம் சாத்தான், எட்டர்னல் லைஃப், ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்னா என்ன? ஆவின் கனிகள், ஆவின் கனின்னு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆவின் கனி, ஏன்னா எல்லாமே ஒரே ஃப்ரூட்டு. அடுத்து ஆவியின் வரங்கள். அப்போ எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்க்குறோம். சரி, இப்போ இதெல்லாம் நிறைய சொல்லிட்டீங்க. அடுத்து இன்னொரு கேள்வி, why Christians do not experience salvation? எல்லாருமே இதை அனுபவிக்கிறாங்களா? ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இவைகளை எல்லாம் அனுபவிக்கிறார்களா? நீங்கள் அனுபவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த சந்தோஷமாக இதெல்லாம் கொண்டாடுறதுக்கு காரணம், மகிழ்வோன்றோம், சந்தோஷம் பொங்குதேன்றோம், இதெல்லாம் பாடுறோம், சந்தோஷமாக பாடுறோம், கிறிஸ்மஸில் ஜாய் டு த வேர்ல்டெல்லாம் சொல்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கிறதா? இன்னும் எல்லாரும் டக்குன்னு குமிஞ்சிக்கிறீங்க என்னை பார்த்து. சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், ரொம்ப கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா. ரட்சிப்பின் சந்தோஷம், ஏன்னா அந்த பேசிக்லேருந்து நம்ம வந்துட்டோம் இல்லையா? ஒரு டிரைவ் கிளியராக. ஸோ அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதா? ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது பாஸ்டர், அப்படியா? சுவிட்சு சில சமயத்தில் லூஸ் கான்டாக்டாக இருக்குது, அப்படியா? இஸ் இட் லைக் தட்? கட்டாயம் நிறைய பேர்கிட்ட பர்சனலாக பேசி பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையோட ஜாய் எக்ஸ்டர்னலான ஜாயாக தான் இருக்க ஒழிய உள்ளுக்குள்ளே இல்லைன்றதான் உண்மை. நீங்கள் பேசி பாருங்கள், நிறைய பேர்கிட்ட நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, கர்த்தர் மேலே விசுவாசமெல்லாம் இருக்குது, ஆனால் அந்த மகிழ்ச்சி, அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி, அந்த அஷூரன்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய எதிர்காலத்தை குறித்த அந்த அஷூரன்ஸ், அந்த கான்ஃபிடென்ஸ், எது நடந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்றது, சரியான வழியில் தான் தலையே போனாலும் சரியான வழியில் தான் அவர் நடத்துகிறாரு அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டு நமக்கு ரட்சிப்பினால் கிடச்சிருக்கணும். ஆனால் அதை ஃபீல் பண்ணுறீங்களா? அப்படி நம்ம ஃபீல் பண்ணலைன்னா அதுக்குரிய காரணங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். என்ன? லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எப்போ நம்ம வேதாகமத்தில் ரொம்ப தெளிவான அதை விரும்பி அதை நேசித்து அது ஜீவனுள்ள வார்த்தைன்னு தெரிஞ்சு அதை படிக்கலையோ, அப்போ நமக்கு இது மேலே வச்சுருக்க விசுவாசத்தில் ஜஸ்ட்டு வார்த்தை அது கேட்டுட்டு ரைட் சண்டே அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி இல்லையா? அப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் இதை மனதுக்குள்ளே வாங்கி என்ன தான் சொல்லியிருக்காரு, உண்மையிலேயே இது உண்மையா? என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையில் நான் ரட்சிப்புடைய சந்தோஷத்தில் எப்போது இருக்கிறேன்னா, எது நடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் ரட்சிப்பின் சந்தோஷம் என்னை விட்டு எடுபடாமல் இருக்கிறதா என்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா தான் இங்கே கொஞ்சம் இடிக்கும் நிறைய இடத்துல. அதுக்கு என்ன முதல் காரணம் அப்படின்னா லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், லேக் ஆஃப் லிவிங் ஃபெய்த். அதாவது விசுவாச வாழ்க்கையில்
குறைபாடு இருக்கிறது. இதெல்லாம் தான் நம்ம இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அதனால் கொடுக்குற எல்லா பெனிஃபிட்டையும் அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்குரிய காரணம் பேரளவு கிறிஸ்தவர்களாக காலப்போக்கிலே மாறிவிட்டது. ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக வந்து இந்த ப்ரிவிலேஜை அனுபவித்து கிறிஸ்மஸ்ஸு கொண்டாட்டத்தோடு முடிகிறது. இந்த சால்வேஷனோட அந்த ஜாயை, உண்மையான அந்த சந்தோஷத்தை, அந்த நிறைவை, அந்த அஷ்யூரன்ஸை நம்மளால் என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியலை என்று பார்க்குறோம். அப்போ நாட் ஃபுல்லி சரண்டர். நிறைய நேரத்தில் என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு, நான் படிச்சிருக்கிறேன், நான் இதை செய்ய முடியும், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள் நமக்குள்ளே இருக்குது. அவர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார், அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கையை விட்டுட்டு நாட் ஃபுல்லி சரண்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது நடந்தாலும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறது, அப்புறம் கர்த்தர் பார்த்துக்குவார் இல்லையா? முதலே அவர்கிட்ட கொண்டு வரதில்லை, எதையும் அவர்கிட்ட முதல்ல கொண்டு வரதில்லை. வி ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் வித் அவர் ஓன் நாலேஜ் இல்லையா? அப்போ அப்படி நடக்கும்போது நாட் ஃபுல்லி சரண்டர்னா அப்போ இந்த நம்ம பெற்றுக்கொண்ட இந்த அற்புதத்தை பயன்படுத்த முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு பெரிய டிவி வாங்கிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், யூஸ் பண்ணாமே இருந்தால் இதுதான் பேரளவு கிறிஸ்தவர்கள் இல்லையா? நம்ம கிடைச்ச பொக்கிஷத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தவில்லை என்றால், அதை அனுபவிக்கவில்லை என்றால் அதனால் பயன் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ நெக்லெக்ட் ஃபார் மீன்ஸ் ஆஃப் கிரேஸ், கிரேஸோட நமக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபையோட அந்த வரங்களை நாம் என்ன செஞ்சிடறோம்? தேவையில்லை. உலக ஜஸ்ட் ஃபார் டே டு டே லைஃப் ட்ரேடிங். இந்த சால்வேஷனை தினைக்கும் இன்றைக்கு என்ன தேவை, இன்றைக்கி பிரச்சனைக்கு என்ன தேவை, இன்றைக்கி கம்பெனியில் ஒருத்தவங்க இல்லை ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை, இதுக்கு மட்டும்தான் இந்த நம்ம சால்வேஷனோட கிஃப்ட்ஸை பயன்படுத்த ஆரம்பித்தோன்னா நமக்கு கிடைச்சிருக்க அந்த பொக்கிஷத்தோட மதிப்பை டாலர்ஸ் அண்ட் சென்ட்ஸை தான் பயன்படுத்துகிற மாதிரி மில்லியன்ஸை நம்ம ஒன்றும் பயன்படுத்த ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். வி ஆர் பிளஸ்ட் வித் மில்லியன்ஸ், பட் வி ஆர் யூஸிங் இட் டாலர்ஸ் அண்ட் சென்ட்ஸ். நான் இதான் சொல்லணுன்னா, வேல்யூ பேஸில் சொல்லணுன்னா எனக்கு புரிதலில் நான் சொல்கிறேன். அப்போ இந்த நம்ம கிடைச்ச இந்த ரட்சிப்பு தான் இன்றைக்கி கொண்டாட்டம். இது மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு தான் இவ்வளோ ஆர்ப்பாட்டம். ஆனால் நாம் இதை எப்படி பயன்படுத்தி கொண்டுள்ளோம் நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில்? அப்போ அன்கன்ஃபஸ்ட் ஆர் வில்ஃபுல் சின், அவர் பார்த்துக்குவார். வந்து மாதத்துக்கு ஒரு தடவை தான் கொடுத்துட்றாங்களே, அவர் பார்த்துக்குவார். துணிகரமாக செய்கிறது இல்லையா? எவ்ரிபடி, நீங்கள் உங்களை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ துணிகரமாக வார்த்தையை பேசுவது, மற்றவர்களை விமர்சிப்பது, காசிப் பண்ணுவது, எல்லாமே சேர்த்து. பாஸ்டர்ட்ட அடுத்த வருஷம் சொல்லணுன்ட்டு இருந்தேன், காசிப்னு ஒரு இது வைங்க, காசிப் இஸ் எ சின் ஆர் நாட் அப்படின்னு. எஸ், அஃப்கோர்ஸ். அப்போ அன்கன்ஃபஸ்டு வில்ஃபுல் சின், ட்ரைங் டு லிவ் ஹியூமன் ஸ்ட்ரென்த். எப்போதும் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை மற்றவர்களை விட நம்முடைய தலைகளை உயர்த்துகிறார். அது உங்களோட என்னோட புத்திசாலித்தனம் இல்லைங்க, தயவு செஞ்சு இதை மறந்துடணும். அவரோட கிருபை. இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் ஏன் தெரிந்து கொண்டார், ஒரு சின்ன ஜாதியை ஏன் தெரிந்து கொண்டார்னு போய் படித்து பார்த்து கேள்வி கேட்டோம்னா, ஏன் அவர்களை பார்த்து மற்றவங்க எதுவுன்னா தெரிஞ்சுக்கணுமா? இவர்கள் ஞானமுள்ள ஜாதி. ஏனென்றால் இவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து நடக்கிறாங்க. அதனால தான் இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க. டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த கிறிஸ்மஸை நீங்கள் நானும் கொண்டாடுறோம், இவ்வளோ ஆசீர்வாதமாக கொண்டாடுறோன்னா புத்திசாலித்தனம் இல்லை, படிப்பு கிடையாது, உழைப்பு கிடையாது, அதெல்லாம் செகண்டரி, அதெல்லாம் வேணும் தான். குதிரை இத்தனை நாளுக்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆனால் ஜெயம் நமக்கு கொடுக்குற தேவன். நம்மளை பார்க்குறவங்க அடுத்தவங்க ஏன் வை தே ஆர் லைக் தட், ஏனென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற ஜனம், அவரை நேசிக்கிற ஜனம். அதுதான். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், ட்ரைங் டு லிவ் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னா நம்ம சால்வேஷனை சரியான முறையில் அறிந்து கொள்ளவில்லை, படித்து கொள்ளவில்லை, உணரவில்லை என்பதுதான் அர்த்தம். நாட் சீக்கிங் சான்டிஃபிகேஷன், அதாவது பரிசுத்தமாக வாழுதலை விரும்புகிறதே கிடையாது, பரிசுத்தமாக்கப்படுகிறதை விரும்புகிறது. ஃபியர் இன்ஸ்டெட் ஆஃப் அஷ்யூரன்ஸ். ஸ்பிரிச்சுவல் லேசினஸ், இது நம்மகிட்ட இருக்கா இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் போய் வீட்டில். ஸ்பிரிச்சுவல் லேசினஸ், அதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்முடைய காரியங்களை சரிப்படுத்த நாம் முயற்சிப்பது கிடையாது. அவர் பார்த்துக்குவார், அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆல்ரெடி டன் அண்ட் டஸ்டட், நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்போ வெஸ்லி சொல்கிறார், இதை சம்மரியாக சொல்கிறாரு, தே டு நாட் லிவ் இன் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட். அப்போ ஆவியினால் நிரம்பி ஆவிக்குரிய வகையிலே அவர்கள் நடத்தப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்போ நம்மள்கிட்ட இந்த 59வது அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கு, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளுக்கு, உடன்படிக்கையின் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி தான் நமக்கும்.
அவர்களை தான் கர்த்தர் ஒப்பு கொடுக்குறாரு அந்நிய தேசத்தில். அவர்களை தான் திரும்பி வருவாங்கன்னு இந்த ப்ரொஃபஸி சொல்லியிருக்கு. அவர்களுக்காக தான் மேசியா வருவார்னு சொல்லியிருக்கு, நமக்காக இல்லையா? அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், தே டு நாட் லிவ் இன் த ஃபுல்னஸ் ஆஃப் த ஸ்பிரிட் என்று பார்க்குறோம். இங்கே கன்க்ளூஷனாக சொல்லணும்னா, வி நீட் ரெடிமர் இல்லையா? நமக்கு யார் தேவை? இரட்சகர் தேவை. அப்போ ஏனென்றால் நமக்கு மீட்பு தேவை. ஏனென்றால் நாம் இழந்திருக்கிறோம். எங்கே இழந்தோம்? ஏதேன் தோட்டத்தில் இழந்தோம். அப்போ அதை பெற்றுக்கொண்டு விட்டோம். அப்போ இங்கே பார்க்குற கிரைஸ்ட் அவரோட ரத்தத்தை சிந்தி நமக்கு அதை திரும்ப கொடுத்தார். அதனால நமக்கு என்ன கிடச்சிச்சு? சால்வேஷன், அது ரட்சிப்பு கிடச்சிச்சு. எதை கொண்டு? விசுவாசத்தின் மூலமாக இல்லை, கிருபையை கொண்டு விசுவாசத்தின் மூலமாகன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ கிருபை தான் அடிப்படை. ஆனால் நமக்கு என்ன வேணும்? அது என்னோடதுன்னு சொல்லணும் இல்லையா? அப்பா அம்மாவோட சொத்தை வாங்குறதுக்கு ஐ எம் த சன் ஆஃப் சோன்னு சொல்லணும். அப்போ நாம் அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை கடைசி வரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்து, பட் மெனி பிலீவர்ஸ் டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் த பிளெஸிங் பிகாஸ் தே டு நாட் வாக் இன் த ஸ்பிரிட். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படவில்லை என்றால், ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கவில்லை என்றால், டே டு டே லைஃப்பில் நடக்கவில்லை என்றால், இந்த சால்வேஷனோட மொத்த பயனையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாது. எல்லாமே பேங்க்கில் பேலன்ஸாகவே இருக்கும். யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்பெண்ட். பெரிய சொத்துங்க அது, யோசிச்சு பாருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்கிற கர்த்தர் அழைச்சிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் ஸ்தோத்திரம் செலுத்த கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஏனென்றால் அவர் பார்த்து கொள்வார். ஏனென்றால் நமக்கு நடக்கிற எல்லா விஷயமும் அவரோட திட்டப்படி, அவரோட சித்தப்படி, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நடக்கிறது. ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வரும்? செத்த நேரம் ஒரு கேள்விகள் வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? இது கர்த்தர் எனக்காக கொடுத்தது, கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிற திட்டம்னு யோசிக்கும் போது நம்மளை எந்த ஸ்ட்ரெஸ்ஸோ எந்த கேள்விகளோ நம்முடைய வாழ்க்கையை ஆக்குபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ கிரைஸ்ட் லவ் நாட் கண்ட்ரோல் தியர் தாட்ஸ், டிசிஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ். அப்போ கிறிஸ்டியன்ஸு நம்மளோட தாட்டையும் நம்மளோட செயலையும் எது கண்ட்ரோல் பண்ணணும்? சூழ்நிலை இல்லை, எது கண்ட்ரோல் பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ண வேணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணாதான் நாம் பெற்ற இந்த ஆசீர்வாதங்கள், இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு, பிறருக்கு ரட்சிப்பை சொல்கிறதுக்கு, நாம் சந்தோஷமாக எல்லாவற்றையும் இந்த எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஆரவாரத்தோடு ஆர்ப்பாட்டமாக கொண்டாடுறதுக்கு அர்த்தம். இல்லைன்னா நம்ம சொத்தெல்லாம் ஒரு பக்கெட்டு வச்சுட்டு ஸ்டில் வி ஆர், ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 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 ஆள் ரொம்ப போராக இருந்தார். அவர்கிட்ட கொடுத்து ஒருத்தர் கடைசியாக வந்து, உங்கள் அப்பா போகும்போது ஊருக்கு வெளிநாட்டுக்கு போனவர் அங்கே இறந்து போயிட்டார், ஒரு லெட்டரை கொடுத்தாரு அப்படின்னு. லெட்டரை வாங்கினார். ஏன் வாழ்க்கையே இப்படி இருக்குது, இன்றைக்கி போய் பிச்சை எடுத்தால் தான் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை தூக்கி போட்டுட்டு அவர் போயிட்டார். போய் பிச்சை எடுக்க போயிட்டார். கடைசியாக அவர் அந்த ரோட்லேயே இறந்து போனோன்னா அவர் வீட்டை வந்து சுத்தம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஊரோட பெரிய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அவங்க அப்பா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி அவர் சிச்சுவேஷன் இல்லையா? வி ஆல் லைக் தெம். கர்த்தர் நமக்கு சம்பாதித்து வைத்ததை நீங்களும் நானும் அனுபவிக்கவில்லை என்றால் ஏன்னா அவன் கடைசி வரைக்கும் அவர் பட்ட பாடு, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் எல்லாம் வெளிப்படையானதாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆவிலே நடத்தப்படவும், ஆவிலே நாம் அவருடைய காரியத்தில் எல்லாவற்றையும், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆவியானவர்கள் நடத்தப்பட நாம் ஒப்பு கொடுக்கவும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை எங்களுக்காக சிலுவையிலே செய்து முடித்தீர் ஆண்டவரே. அவற்றை நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இதை பற்றி நாங்கள் எங்களுடைய ஓய்வு நேரங்களிலே கர்த்தாவே நாங்கள் கிரமமாக யோசிக்க, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியானவரால் நாங்கள் நடத்தப்பட ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்மேல் நாங்கள் அன்பு செலுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, உம்மேல் அன்பு செலுத்த நாங்கள் அதிகமாக முயற்சி செய்யும்போது ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்திற்கு, உம்முடைய தெளிவான வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க அது ஏதுவாகும் அல்லவா சுவாமி. நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதற்கு கிருபையும் தயவும் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்தும் மரணத்திலிருந்தும் சாத்தானின் பிடியிலிருந்தும் விடுவித்து நம்மை மீட்டு ரட்சிக்கவே பிதா நம் ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார்.
அதை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய சுயத்தில் வாழாமல் நம்முடைய ஆவியானவரையே சார்ந்து வாழ நம்மை நாமே அர்ப்பணிப்போம். அர்ப்பண பாடலாக ஆரிவர் ஆராரோ என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது இரண்டாம் காணிக்கை ஏறெடுக்கப்படும். சபையார் நாம் அமருவோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே அந்த ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்மோடு ஆராதனையிலே அங்கிள் போஸுடைய சகோதரி கலையமுதம் அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். அவர்களையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல் பிரதர் ரமேஷ் அண்ட் ஃபேமிலி அவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்களையும் சபையின் சார்பாக வாழ்த்து. வேறு யாராவது முதல் முறையாக ஆராதனையில் பங்கு கொள்கிறவர்கள்? வேறு யாரும் இல்லை. தொடர்ந்து நாம் அறிவிப்புகளுக்குள்ளாக நாம் செல்லுவோம். கிறிஸ்மஸ் தின ஆராதனை டிசம்பர் 25 காலை 9:30 மணிக்கு இங்கே நடைபெறும். அமோக்கியம் மற்றும் செங்காங் தமிழ் ஊழியம் சேர்ந்து இந்த ஆராதனை இங்கே நடைபெறும். தொடர்ந்து ஒரு சில அறிவிப்புகள் உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைக்கு ஆராதனை முடிந்த பிற்பாடு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறும். எனவே இதிலையும் சபையார் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் will take place after the service. கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வருகிற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி மாலை 7 மணியிலிருந்து ஆரம்பமாகும். ஏற்கனவே ஒரு சிலர் உங்களுடைய பெயர்களை வீடுகளுக்கு வர வேண்டும் என்று உங்களுடைய
பெயர்களை மோசஸ்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதே போல் கேர்லெஸ் அவங்களையும் வேண்டிக் கொள்கிறோம், பெயர்களை கொடுங்கள். மாலை 7 மணிக்கு வருகிற வெள்ளிக்கிழமை இங்கே சர்ச்சிலேருந்து நம்ம ஆரம்பிக்கப்படும். அடுத்ததாக ஒரு காரியம், இன்று ஆராதனை முடிந்த பிற்பாடு, அதாவது ஆசீர்வாதத்திற்கு பின்பாக ஆசீர்வாத பாடல் முடிந்த பிற்பாடு போய்விடாதீர்கள், இங்கே இருங்க. இன்றைக்கி பாஸ்டர் சார்ல்ஸ்க்கு நம்ம ஃபேர்வெல் கொடுக்கின்றோம். தெரியும், ஜனவரி 1 பாஸ்டர் சார்ல்ஸ் அவர் ஷார்ட் ஸ்ட்ரீட்டில் இருப்பார். எனவே இன்றைக்கி அவருக்கு ஃபேர்வெல் இருக்கிறதுனால தயவுசெய்து யாரும் இங்கே இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஃபேர்வெல் முடித்த பிற்பாடு there will be a short break. நீங்கள் போயிட்டு டீயை சாப்பிட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உடனடியாக நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலாம். கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் முடிந்த பிற்பாடு மதிய உணவு இருக்கும். இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். வேறு அறிவிப்புகள் இல்லை. நாம் எழுந்து நின்று இந்த மாதத்திற்கான வசனத்தை வாசித்து ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் 1:14 நாம் சேர்ந்து வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஆம் ஆண்டவரே, மகிமை நிறைந்தவர் நீர். எங்களுக்காக ஆண்டவர் வந்தவர் நீர். எங்களை மீட்டெடுக்கும்படியாக வந்த மீட்பர் நீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த மீட்பின் நற்செய்தியை நாங்கள் கேட்டோம். உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த மீட்பின் நற்செய்தியை எங்களுக்கு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளவும், அதே சமயத்தில் இந்த மீட்பின் நற்செய்தி இந்த உலகத்திற்கும் நாங்கள் கொண்டு செல்ல எங்களை எடுத்து பயன்படுத்தியருளும். எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராய் இருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.